வணக்கம். பாலியல் பொசிஷன்ஸ், நிலைகள், பாலியல் வேற வேற பொசிஷனில் செக்ஸ் பண்ணுறது முக்கியமா? இந்த பாலியல் நிலைகள் பற்றி உலகத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான புத்தகம் அப்படின்றது காமசூத்ரா. வாத்சாயனார் எழுதிய காமசூத்ரா இந்தியாவுடைய கொடைகளில் அது ஒன்று. 550 பொசிஷன் வரைக்கும் இருக்குது. இந்த காமசூத்ராவை இப்போது கேட்டுக்கிட்டே அதை செய்கிற மாதிரி கூட வெர்ஷன்லாம் வந்துடுச்சு. பொசிஷன் தான் அதில் ரொம்ப பாப்புலர் உலகம் முழுவதும் காமசூத்ராவிலேருந்து. ஆனால் காமசூத்ராவிலேருந்து ஏராளமான விஷயங்களை வாத்சாயனார் சொல்கிறார். பொசிஷன் அப்படின்னா ஏன் முக்கியம்? அது நிறைய முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா ஒரு பொசிஷனில் பண்ணுறது வேறு பொசிஷனில் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இப்போ மாவு ஒன்றா இருந்தால் கூட தோசை ஒரு மாதிரி இருக்கும், இட்லி ஒரு மாதிரி இருக்கும், ஊத்தப்பம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வித்தியாசத்தை நம்ம உணர முடியும். அதுபோல் செக்ஸ்லையும் நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். இந்த பொசிஷன்ஸ் மாற்றுறதன் மூலமாக கண்டிப்பாக பண்ண முடியும். ஆழமான டீப் பெனிட்ரேஷன் எந்த பொசிஷன் அப்படின்னா மேல் ஆன் டாப் டீப் பெனிட்ரேஷன் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ஒரு இன்பமான செக்ஸ் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்னா ஃபீமேல் ஆன் டாப், பெண்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணக்கூடிய பொசிஷன். அதில் பல நிலைகளில் ஜி ஸ்பாட் தோன்றுறது, அதே மாதிரி கிளைட்டோரிஸ் அவங்க ஆண் மேலே உரசுறது, இப்படி நிறைய முறைகளில் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும், திருப்தி அடைய முடியும். அதனால் ஃபீமேல் ஆன் டாப் பெண்ணுக்கு நன்றாக இருக்கும். டாகி ஸ்டைல் மற்ற மிருகங்கள் போல தாம்பத்திய உறவு பண்ணுறது, அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவமாகவே இருக்கும். இந்த மாதிரி 550 நிலைகளில் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும். அது நல்லதும் கூட. வித்தியாசமான முறைகளில் வேறு வேறு பொசிஷன்ஸில் செக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வெரைட்டி இருக்கும். திருமண உறவுக்குள்ளேயே நீங்கள் வித்தியாசமான உணர்வுகளை அனுபவிக்கும் போது தேவையில்லாமல் செக்ஸ் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. செக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே யாரோடையும் நீங்கள் உறவில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் செக்ஸ் நல்லது. இந்த மாதிரியான உறவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. வெரைட்டிஸ் செக்ஸில் வச்சுக்கணும். அதுக்கு பொசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. 2 பேர் நின்று பண்ணலாம், 2 பேர் உட்காந்து பண்ணலாம், சைட் பை சைட் படுத்துருக்கலாம். சில நேரம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க, 8வது மாதம் 7வது மாதம் உறவு கொள்ளணும்னா மேலே படுத்துக்கிட்டு மேலான் டாப்பெல்லாம் பண்ணுறது 2 பேருக்கும் பயமாக இருக்கும். பண்ணவும் வேண்டியதில்லை. அதில் வேறு பொசிஷனில் பண்ணலாம். பெண் ஒரு டேபிளில் படுத்துக்கலாம், ஆண் நின்றுக்கிட்டு பண்ணலாம். இப்படி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசமாக அவர்கள் செய்யலாம். அப்போ இப்படி ஏராளமான பொசிஷன்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம்.